என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வம் கும்பிடுறதுனால கிடைக்கும் நன்மைகளும், அதன் பலன்களும், குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. நினைத்ததெல்லாம் நடக்கும் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வெல்லம் வாங்கி கொண்டு செல்லுங்கள். வீட்டில் இருந்துதான் வெல்லம் கொண்டு செல்ல வேண்டும். குலதெய்வ கோவில் இருக்கும் ஊரில் வெல்லம் வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குலதெய்வ கோவில் செல்ல முடிவெடுத்து விட்டால் முன்கூட்டியே வெல்லத்தை வாங்கி வீட்டில் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுத்தால் போதும். வீட்டு நல்ல காரியம் தானா நடக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். குலதெய்வத்தின் மகிமை. குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. குலதெய்வத்தை வணங்குகள். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் ஓர் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தழைக்க குலதெய்வம் மிக முக்கியம். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. குலதெய்வம் பெரும்பாலும் தெய்வமாகவே காணப்படும். ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களே தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. துன்பமான காலத்தில் நம் தாயை போல காப்பது குலதெய்வம் ஆகும். குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை. குலதெய்வம் நம்மை கண்ணின் இமைப்போல் காத்து நிற்கும். அவரவர் குலதெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம். குலதெய்வ அனுகிரகம் இல்லையேல் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை. ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு அடுத்ததுதான். மற்ற தெய்வத்திற்கு குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள். குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சவழிதான் பிள்ளைகள். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவ கிரகங்களும் துணை நிற்கும். குலதெய்வ வழிபாட்டினை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். நன்றி.